வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் ரொம்ப சந்தோஷமா ரூ. 1,00,000 லாபம் வந்துருச்சுன்ட்டு அவரு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அது கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. "இப்போ நான் உன் கூட வரல, நீ வருத்தப்பட்டல. இந்த ரூ. 1,00,000 வச்சு நாம அடுத்த வாரம் கோவாவுக்கு போகலான்னு" சொன்னோன்னே அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. அந்த இடத்துல 2 பேர் வராங்க. இங்கே வந்துட்டு ரொம்ப பொருள் வந்துட்டு 2 பேர் வாங்கிட்டு போனாங்களான்னு கேட்டவொடனே ஆமான்னு சொல்கிறாரு அவரு. அவங்க ஃப்ராடுங்க. அவங்க அவங்ககிட்ட பணம் கொடுத்தாங்களா, நீங்கள் பில்லு கொடுத்தீங்களான்ட்டு அவர் சொல்கிறாரு. பில்லு அவங்க கேட்கல, வேணான்னிட்டாங்கன்ட்டு. அதுக்காக பில்லு கொடுக்காம நீங்கள் எப்படி பணம் வாங்குனீங்க, அந்த பணம் எடுங்கன்னு சொன்னோன்னே இவரும் எடுத்து காட்டுறாரு. அதை அவங்க செக் பண்ணி இது கள்ள நோட்டு, அவங்க அவங்ககிட்ட ஏமாற்றிட்டு போயிருக்காங்கன்ட்டு. அதை கேட்டு இவர் ஷாக் ஆகுறாரு. என்னோட பணம், என்னோட பொருள்ன்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, நீங்கள் அங்கே வாங்கணுன்ட்டு இவங்க போய்ட்றாங்க. இவர் ஷாக் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்கே வந்து இவர் விசாரிக்கிறாரு. அங்கே போலீஸ்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் 2 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஒரே குரூப் தான், அவங்க தான் வந்து உங்களை ஏமாற்றிருக்காங்க, நீங்கள் பில்லை போட்டு கொடுக்கலையா, வரி கட்டாமல் ஏமாற்ற பார்க்குறீங்களான்ட்டு, நீ எல்லாம் படித்து முட்டாளன்ட்டு அவர் திட்டுறாரு. அதை கேட்டு இவர் ஷாக் ஆகிட்டு, இப்போ என்னோட பணமும் போச்சு, என்னோட பொருளும் போச்சுன்னு சொன்னோன்னே அந்த பொருளெல்லாம் அவங்க எடுத்துன்னு போய் விற்றுட்ருப்பாங்க, நாங்கள் தான் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட போய்ட்டு ஏமாந்துருக்கீங்க, நீங்களாம் படிச்சிங்களா, முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போங்கன்ட்டு அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்புறாரு. இதே நேரத்தில் முத்து வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்துட்டு நான் ஃபுல் டே நைட்டெல்லாம் நான் சவாரிக்கு போனதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை காலெலாம் உடம்புலாம் வலிக்குது, எந்தா பணம் நீட்டு அவர் கொடுக்குறாரு. மீனா சொல்கிறாங்க, இதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கட்டிடலாம், நம்ம வீடு கட்டுறதுக்கு சேர்த்து வைக்கலாம், நாங்களோட பூ கட்டினதில் எனக்கும் பணம் வந்துன்ட்டு இவங்க அதை டப்பாவில் போட்டு வைக்கிறாங்க. சரி இருங்க, உங்களுக்கு கை கால் வலிக்குதுன்றீங்களே, நான் போயிட்டு சுடுதண்ணி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு கை கால் ஒத்தனம் கொடுக்குறேன்னுட்டு இவங்களும் எடுத்து அந்த ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து விஜயா பார்க்குறாங்க. இவன் அவங்ககிட்ட ரொம்ப வக்காலத்து வாங்கி சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காம பேசினாலும் பரவாயில்ல, இவளை நான் வைக்கிற இடத்துல வச்சிருக்கான்ட்டு இவங்க பாருடா, நீ உன் பொண்டாட்டிக்கு கை கால் பிடிச்சி விட்டு இருக்க. ஆனால் முத்து வந்து பார்த்து கற்றுக்கிடானிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து கட்டுறாங்க. அதே நேரத்தில் முத்து மீனாவுக்கு அவங்க பூ கட்டிய கையெல்லாம் வலிக்க இல்லைன்னுட்டு அவர் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அவர் சுவிட்சுக்கிட்டே போயிடுறாரு. எல்லாருமே பொண்டாட்டி தாசனாக இருக்காங்களேன்னுட்டு இவங்க அண்ணாமலை வெளியில் போய்ட்டு ஒரு பொம்மை கவர் எடுத்து வந்துட்டு விஜயா கிட்ட காட்டுறதுக்கு வராரு. அவங்க புலம்பிக்கிட்டே வந்து உட்காடுறாங்க. இவனுங்க எல்லாருமே பொண்டாட்டி தாசனாக இருக்காங்க, எப்படியா விட்டாக்கா இவளுங்க ஆளுவாங்க இந்த வீட்டில், நான் ஆள முடியாதுன்ட்டு அவங்க புலம்புறாங்க. அதுக்கு தான் உன்னோட வாய் அடைக்கிறதுக்காகத்தான் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கணும்னாக்கா அதுக்காகத்தான் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு. பொம்மையா அது எப்படின்னு கேட்குறாங்க. அவர் அந்த பொம்மையை எடுத்து காட்டுறாரு. காந்தியடியால் சொல்லியிருக்காரு, நமக்கு பிடிக்காத விஷயங்களை பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னுட்டு. இந்த மாதிரி இருந்தோம்னாக்கா குடும்பத்தில் பிரச்சனையே வராதுன்ட்டு. அப்போ என்னை குரங்கு மாதிரி இருக்க சொல்கிறீங்களான்ட்டு அவங்க கோச்சிக்கிறாங்க. அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவர் சொல்கிறாரு. இதே நேரத்தில் மீனா, நான் போயிட்டு உங்களுக்கு மீன் வாங்கிட்டு வரேன்ட்டு நானும் வரேன்ட்டு முத்து சொல்கிறாரு. நீங்கள் வரது வேணா ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்ட்டு அவங்க கிளம்புறாங்க. இதே நேரத்தில் மனோஜ் ஓடியாராரு. அவங்க அம்மாவோட காலில் வந்து விடுறாரு. சொல்லி அழுது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அது கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு திட்டுறாங்க இவரை. ஏன்டா நீ இப்படியே படிச்சுக்கூட புத்தி இல்லையடா, அவன் உன்னை திட்டுறான தப்பே இல்லைடா, படித்து முட்டாளா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேடான்ட்டு. அதனால தாம்மா இதை வேறு நான் ரோகிணி கிட்டே சொல்லிவிட்டு, அதனால் அவள் என்னை மதிக்க மாட்டா, இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் என்னை விட்டுட்டு போயிடுவாம்மா, அதனால் நீ தான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும், எனக்கு 4 லட்ச ரூபா பணம் வேணுமா, நகை இருந்தால் ஏதாவது கொடு, இல்லாட்டி வீட்டு பத்திரத்தை கொடுன்னு சொன்னவொன்னே ஏங்கிட்டு எதிராக நகை வீட்டு பத்திரம் அடமானத்தில் இருக்குதுன்ட்டு. அப்போ இவர் மீனா கொடுத்த நகை இருக்குது இல்லை, அது கொடுமான அடமானம் வச்சுட்டு அப்புறம் வாங்கி கொடுத்துறேன்ட்டு. அது கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அவங்க திருப்பி கேட்பாங்க, அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்சாக்கா முத்து மீனா என்கிட்ட சண்டை போடுவாங்க, அப்பா என்னை வீட்டை விட்டு விரட்டிடுவார், கொடுக்க மாட்டேன்றாங்க. இவர் கெஞ்சி கேட்குறாரு. அது மற்றவங்களுக்கு தெரியாமல் எடுத்துன்னு போய் வச்சுட்டு அதுக்குள்ளார நான் சம்பாரிச்சு எடுத்து வந்து கட்டிட்டு அதை வாபஸ் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னோன்னே சரி நீ போய்ட்டு வெளியில் இருன்னுட்டு விஜயா வந்துட்டு நகை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அண்ணாமலை வராரு. எங்கே கிளம்பிட்டேன்ட்டு. இதில் துணி இருக்குங்க, நான் தையல் கடையில் கொடுக்கறதுக்காக மனோஜிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன்ட்டு. நான் கொடுக்குறேன், அவன் தான் பெரிய பிஸ்னஸ் மேன்ட்டு ஈகோ பாப்பானதுனால நான் கொடுத்துட்டு வர கொடுன்ட்டு இவர் கேட்குறாரு. இல்லைங்க அவனை எடுத்துகிட்டு போட்டேன்ட்டு அவர் வாங்குறதுக்கு முன்னால் இவங்க எடுத்துகிட்டு கீழே வராங்க. இதே நேரத்தில் கடைக்கு போன மீனா வீட்டுக்கு வராங்க. மீனை வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு குழம்பும் பொரியல் வைக்கிறேன்னுட்டு. அப்போ இவர் கேட்குறாரு, நான் போய்ட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு வரேன்ட்டு. இவங்க நான் போய்ட்டு மாமா கிட்ட சொல்கிறேன்ட்டு இவங்க மேலே வராங்க. அது நேரமாக பார்த்து விஜயா கீழே இறங்கி வராங்க அவசரமாக. இதே நேரத்தில் இவங்க 2 பேருமே ஒரே கவர் வச்சுட்ருக்காங்க. இடிச்சதில் கவர் 2மே கீழே விழுந்து மாறி போகுது. கவரை மாற்றி எடுத்துக்கிறாங்க. மீனா மேலே போய்ட்றாங்க. அவங்க வந்துட்டு அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாங்க, இவர் எதோ சொல்ல வராரு கேளுங்க மாமானிட்டு. இல்லைப்பா அவள் குழம்பும் பொரியலும் வைக்கிறேன்னு சொன்னால் அதனால் அதை பற்றி தான் பேச வந்தோன்ட்டு அவர் சொல்லி சமாளிக்கிறாரு. கீழே வந்த விஜயா மனோஜை தேடுறாங்க. அவர் ஒளிஞ்சிட்டு எதிரில் வந்து நிற்கிறாரு. இந்தரா எடுத்துன்னு போயிட்டு அடமானம் வச்சுட்டு திரும்ப எடுத்துன்னு வந்து கரெக்டாக கொடுத்தணும், இல்லாட்டி நம்ம 2 பேரும் வெளியில் போக வேண்டி வரும்ன்ட்டு அவங்க சொல்லியே கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் எடுத்துகிட்டு கிளம்புறாரு.
மேலே வந்த மீனா அந்த கவரை ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதை நேரமாக பார்த்து முத்து பேசுகிறதுக்காக கூப்பிட்றாரு. இவங்க வெளியில் வராங்க. இவங்க பேசிட்டு கிளம்பிடுறாங்க. விஜயா தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டு சமையல் கட்டில் இருக்கிற கவரை பார்க்குறாங்க. நாம வச்சு அந்த கவர் இங்கே இருக்குதுன்ட்டு எடுத்து பார்த்தா அதில் நகை இங்கே இருக்குது. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அவன் எடுத்துன்னு போனது என்ன இருக்குதுன்னு தெரியலன்ட்டு இவங்க வெளியில் வராங்க. இந்த நேரத்தில் மீனா சமையல் கட்டில் வந்து பார்த்துட்டு அந்த கவரை பார்த்தீங்களான்ட்டு இவங்க வந்து விஜயா கிட்ட கேட்குறாங்க. பார்த்தேன், அது என்கிட்ட தான் இருக்குதுன்ட்டு. அது எதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க? குழம்பு வைக்கணும் கொடுன்ட்டு கேட்குறாங்க. இது ஜாக்கெட் இருக்குது, அது மீன் கிடையாதுன்றாங்க. இதில் நான் மீன் வச்சுருந்தேன்ட்டு 2 கவர் ஒரே மாதிரி இருந்ததில் நாம் 2 பேரும் மோதிக்கிறதுல 2 மாறிடுச்சுன்றாங்க. நான் மனோஜ்கிட்ட கொடுத்தேன்னு அதில் மாறிட்டு இருக்கோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதனால் சரி நான் எடுத்துன்னு போய் தைக்கிறதுக்காக கொடுத்துட்டு வரேன், அந்த ஜாக்கெட்டை கொடுன்ட்டு மற்றவங்களாம் கேட்குறாங்க. கொடுக்க மாட்டேன்ட்டு இங்கே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் மனோஜ் அதை அடமானம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்து அதில் மீன் இருக்குது. அங்கே கடைக்காரர் திட்டி அனுப்புகிறாரு. அவர் எடுத்துகிட்டு ஓடியாராரு. இங்கே இழுபறி நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் அம்மாண்டி இவர் வந்து குரல் கொடுத்தோடனே அவனே வந்துட்டான் பாருன்ட்டு இவங்க வந்து கவரை மாற்றி கொடுத்துட்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பட்டும் படாமல் 4 வருமானலாம் பேசிக்கிறாங்க. அப்போ இல்லை 4 மீட்டர் துணின்ட்டு அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசுறதில்ல. இதில் முத்துக்கும் சந்தேகம் வருது. மற்றவங்களும் புரியாமல் பார்க்குறாங்க. அந்த பேகை மாற்றி கொடுத்து அனுப்பிடுறாங்க. கடையில் வந்துட்டு அடமானம் வைக்கிறதுக்காக கேட்குறாரு. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் 2,20,000 தான் கொடுக்க முடியும், 4 லட்சம்லாம் வராது, நீங்கள் விற்கிறது நான் என்ன சொல்லுங்கள், 4 லட்ச ரூபா போட்டு கொடுத்துறேன்னு சொன்னோன்னே சரி விற்றுடுன்னிட்டு அவரும் விற்றுட்டு பணம் வாங்கிட்டு கிளம்புறாரு. இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டில் மீனா அதுக்குள்ளார சமையல் பண்ணிட்டு எல்லோரும் சாப்பிட்றத உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவோட சமையல் எப்பவுமே சூப்பர் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இது விஜயா பார்த்து எரிச்சலாகிறாங்க. அவங்க மனோஜுக்காக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மனோஜும் வராரு. பேசுகிற நேரத்தில் விஜயாவை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்கன்ட்டு சரிடா ரோகிணி வந்திருக்கா பாரு போனிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக வந்து உட்காராங்க. இவர் உள்ளே வராரு. இவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க, ஒரே நாளில் 1 லட்ச ரூபா லாபம் வந்துருச்சான்ட்டு. ஆமான்னு சொல்கிறாரு. நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கனாலே நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆகிடலாம். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருந்தோம். ஆனால் அந்த முத்து உங்களை எப்படியெல்லாம் திட்டி பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்காது விடக்கூடாது. அவங்ககிட்ட போய்ட்டு சொல்லணும் பேசணும்னுட்டு இவங்க வெளியில் வராங்க. இவர் ஒரே நாளில் 1 லட்ச ரூபா லாபம் சம்பாரிச்சிருக்காருன்னுட்டு பெருசாக அது ஆர்டர் வந்தது. அதனால் விற்றுருக்காரு. அதில் 1 லட்ச ரூபா லாபம்னுட்டு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் விஜயாவும் மனோஜும் பார்த்துக்கிறாங்க. அவர் இன்னும் இவங்ககிட்ட சொல்லவே இல்லை. அப்போது அப்படியான்ட்டு அப்போது 1 லட்ச ரூபா ஒரு நாள் சம்பாரிச்சிருக்கானாக்கா இதுக்கு மேலே ஒரு மாதத்துலேயே அப்பாவோட 27 லட்ச ரூபா கொடுத்துருவீங்களே தானே. இப்போ அந்த பணத்தை அப்பா கிட்ட கொடுன்னு சொன்னோன்னே அதுக்குள்ளார அது செலவு இருக்குதுன்ட்டு மனோஜ் வாங்கிக்கிறாரு. இந்தாங்கன்ட்டு உங்களுக்கு செலவுக்கு பணம்ன்ட்டு விஜயாவுக்கு ரோகிணி கொடுக்குறாங்க. இவங்க நடக்கிற விஷயங்கள்லாம் சஸ்பென்ஸாக இருக்குதுன்ட்டு மற்றவங்களாம் புரியாமல் முழிக்கிறாங்க. போது வடிஞ்சு மீனாகிட்ட காப்பி கேட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே வராங்க. காப்பி போட்டேன்ட்டு போட்டு அத்தன்றாங்க. காப்பி போட்டால் எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் கூப்பிட மாட்டேன்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதை பார்த்த முத்து தட்டு எடுத்து வந்து மணி அடிக்கிறாரு. ஒவ்வொரு தடவை உங்களை மணி அடிச்சு தானே கூப்பிடணுன்ட்டு ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன்ட்டு தெரியுமா, அவங்களோட பிறந்தநாள் தானே கொண்டாடலாமான்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வந்துடுங்கடா எல்லாரும் நீட்டு. அதை கேட்டு மற்றவங்களாம் ஷாக் ஆகிறாங்க. எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது வர முடியாதுன்ட்டு. அதனால் முத்து மீனா அண்ணாமலை 3 பேருமே சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வந்துடுங்க இங்கே வச்சு கொண்டாடிடலான்ட்டு. சரின்ட்டு பாட்டியை ஒத்துக்கிறாங்க. முத்து மீனாக்கிட்ட வந்து சொல்கிறாரு, பாட்டி தானே வளர்த்தாங்க, நான் வண்டி வாங்குறதுக்காக பணம்லாம் கொடுத்தாங்க, எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க. பாட்டியோட பிறந்த நாளுக்கு நான் அவங்களுக்கு செயின் நகை ஏதாவது வாங்கி போனோன்ட்டு வருத்தப்படுறாரு. என்கிட்ட பணம் இல்லை. சரி யார்கிட்டயாவது கேட்குறேன்ட்டு எனக்கு தெரிஞ்ச விட்டு யார்ட்டையாவது கேட்கல. நான் முதல்ல ஒருத்தர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன்ட்டு சரி நான் தெரிஞ்ச இடத்துல தான் கேட்டுட்டு வரேன்னிட்டு அவர் வந்து தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டாக்கா இல்லை கை மாற்று பணம் இல்லைன்றாங்க. சரி ஏதாவது பொருள் அடமானம் வச்சா கொடுக்குறேன்றாங்க. அதனால் இவர்கிட்ட எதுவும் இல்லைன்ட்டு வந்து திரும்ப மீனாக்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோட நகை தான் இருக்குது அத்தைக்கிட்ட, அதை வாங்கி அடமானம் வச்சுட்டு பாட்டிக்கு நகை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பணம் போட்டு அதுக்கப்புறம் அதை நகையை வாங்கி திருப்பி கொடுத்துலான்ட்டு. வேணாம் அம்மா திட்டுவாங்கன்னுட்டு இதை நம்ம நேரடியாக அத்தைக்கிட்ட கேட்குறது வேணாம் மாமா கிட்ட கேட்கலான்ட்டு இவங்க அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு நீங்களே கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானேன்னுட்டு. அப்போ நான் போயிட்டு கேட்டால் அம்மா எப்படின்னா பேசுவாங்க, அதனால் நீங்களே வாங்கி கொடுப்பான்ட்டு. விஜயா பார்வதி வீட்டுக்கு போயிருக்கா, வரட்டா நான் வாங்கி கொடுக்குறேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துறாரு மனோஜ். அவர் பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாரு. பார்வதி கிட்ட விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடந்த விஷயங்களாம் மனோஜ். இது அதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. 2 பேரும் இவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பாரு உன் பையன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காப்பாற்ற சொல்லி கேட்பா, நீ எவ்வளோ பெரிய வேலை ஒவ்வொரு தடவை செஞ்சு காப்பாற்றிட்டு வர, ஆனால் இது பெரிய விஷயமாச்சே, இது எப்படி நீ சமாளிக்க போகிறன்ட்டு அதுதான் தெரில, அவன்கிட்ட அடமானம் வைக்கிறதா சொல்லி வச்சுருக்கேன், அங்கே தெரியறதுக்குள்ளார அதை நம்ம மீட் எடுத்து வந்து வச்சணுன்னுட்டு. அந்த நேரத்தில் மனோஜ் ஓடியாராரு. வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா முத்து மீனா நகையை பற்றி. இப்போ கேட்டேன்
என்னம்மா பண்ணுறதுன்னுட்டு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நீ தான் அடமானம் வச்சிருக்கலையா வாங்கிடுன்னுட்டு. அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிட்டு அப்போ இவர் சொல்லிடுறாரு, அடமானம் வைக்கலாமா வித்துட்டானிட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. நான் உன்னை அடமானம் தானே வைக்க சொன்னேன், இப்போ அவங்க கேட்டேன் என்னடா பண்ணுறதுன்னுட்டு. நான் அது அடமானம் தான் வைக்க போனேன், 4 வருஷம் வராது சொன்னார், அதனால் அதை வித்துட்டோமா, இப்போ என்ன பண்ணுறதுன்னுட்டு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னால் ஆரம்பத்தில் போட்டு அடித்தாங்க, இப்பயும் போட்டு அடிக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னுட்டு அவரோட ஃபோன் நம்பர் இருக்குது, நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதுக்கு மேலே நான் எப்படி நகை இல்லாமல் வீட்டுக்கு போக போகிறேன்ட்டு இவங்க முழிக்கிறாங்க. ப்ரோமோவில் அந்த நகையை எடுத்துகிட்டு வந்துட்டு மனோஜும் விஜயாவும் முத்து மீனாக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை இவங்க நகை அடமானம் வைக்கிறதுக்காக நகை கடைக்கு வராங்க. அந்த இடத்துல அது போலின்னு தெரியுது. அதை பார்த்து முத்துவுக்கு அவங்க அம்மா மேலேயும் மனோஜ் மேலே சந்தேகம் வருது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.